மனிதனின் பாவத்தினால் இந்த இயற்கை சாபத்திற்கு உள்ளானாலும் இப்பொழுதும் இயற்கை எவ்வளவு அழகாயிருக்கிறது. சாபம் நீக்கப்பட்ட பின்பு அது எவ்வளவு அழகுள்ளதாக மாறும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். பாடும் பறவைகள், அழகான மரங்கள், இவை அனைத்தும் மிக அதிகமான அழகை பெற்றுக்கொள்ளும். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே இயேசு கிறிஸ்து மானிட உருவில் வந்தபோது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எல்லாவற்றையும் செய்தார். அவர் மீண்டும் வரும்போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே ஆளுகையும் செய்ய போகிறார் என்றும், நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது, உலகத்திற்குரிய ஒன்றும் நம்மிலே இருக்கக்கூடாது என்றும், விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வருபவர்களுக்கு ஜெபத்துடன் நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கு ஆலோசனையை அருளும் ஆவியானவர் நமக்கு தேவை என்றும், நம் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களும் வெளியரங்கமாக்கப்படும் நாள் ஒன்று வருகிறது. எனவே அசுத்தமான காரியங்களை நம்மை விட்டு விலக்கி சுத்தமான வெளிச்சமான பாதையிலே நாம் செல்ல வேண்டும் என்றும், தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு சாதாரணமான நம்மையே பயன்படுத்த விரும்புகிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம். இந்த பாடத்திலே இஸ்ரவேல் மக்கள் தேவனை எவ்வாறு துதித்து பாடினார்கள், 1000 வருட அரசாட்சியை குறித்த குறிப்புகள் என்ன, மகா உபத்திரவத்தின் காலம் எப்படி இருக்கும் என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா? ஆகாஸ் காலத்தில் ஏசாயாவால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம் இப்பொழுது அந்த பகுதியின் முடிவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்தோட அது நிறைவு பெறுகிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே ஆரம்பமாகிறது என்று பார்த்தோம். இந்த பகுதியின் துவக்கத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வரும் தேவ நியாய தீர்ப்பை கண்டோம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டு அவர் தாமே ஆட்சி புரிவதை குறித்து பார்த்தோம். இங்கே 12ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசனங்கள் உச்ச நிலையை அடைகின்றன. மகா உபத்திரவ காலம் கடந்து சென்று விட்டது. அவர்கள் வாழ்க்கையின் புயல் அடித்து ஓய்ந்து விட்டது. இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் 1000 வருட அரசாட்சிக்குள் நுழைகிறது. எனவே தேவனை தொழுது கொள்வதும் பாடலுமாக அங்கே காணப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்திலே தேவாலயத்தை பார்க்கிறோம். அங்கே புலம்பலின் சுவர் காணப்படவில்லை. இன்றைய நாட்களிலே இந்த புலம்பலின் சுவரை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே பார்க்க முடியும். எனவே இஸ்ரவேல் தன் தேசத்திற்கு திரும்புதலை பற்றிய தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை என்பதை அறிந்து கொள்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் ஒரு சங்கீதம் போல காணப்படுகிறது. இது ஒரு அழகான முத்து என்று சொல்லலாம். இங்கே இயேசுவினுடைய தனிப்பட்ட ஆட்சியின் கீழ் வாழ்கின்ற ஜனங்களின் துதிப்பாடலை கேட்கிறோம். அவருடைய சிருஷ்டிப்பினாலும் அவருடைய ரட்சிப்பினாலும் மீட்கப்பட்ட ஜனங்களின் வாயிலிருந்தும் அவர்களுடைய இருதயத்திலிருந்தும் வருகிற உண்மையான துதி இது. பூமியிலிருந்து சாபம் நீக்கப்பட்டு விட்டது. இவ்வாறு அவருடைய நன்மை கடந்து வந்து விட்டபடியால் தேவனை துதிக்கிறார்கள். நீங்களும் நானும் இதே போன்ற நன்மையை கண்டதில்லை. ஏனென்றால் இந்த 12ஆம் அதிகாரத்திலே நாம் சிருஷ்டிப்பில் உள்ள தேவனுடைய நன்மையை காண்கிறோம். அவருடைய ஆளுகையின் போது சாபம் நீக்கப்பட்ட நிலைமையிலே சிருஷ்டிப்பானது காணப்படுவதை குறித்து நாம் இந்த அதிகாரத்திலே குறிப்பாய் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலேயும் நீங்கள் இயற்கையை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே சாபம் காணப்படுவதை கண்டுகொள்ள முடியும். ஏனென்றால் ஆதாம் ஏவாளோடு கூட அதுவும் தேவனிடத்தினின்று சாபத்தை பெற்றது. ஆனால் இயேசுவினுடைய ஆளுகையின் பொழுது இது முற்றிலும் மாற்றமடையும். சரி, வசனத்திற்கு வருவோம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இங்கே மீண்டும் வசனத்தின் துவக்கத்திலே அக்காலத்திலே என்று சொல்லப்படுவதை கவனித்தீர்களா? நாம் முன்பே சிந்தித்தது போல இது
மகா உபத்திரவ காலத்தின் துவக்கத்தையும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தையும் குறிக்கிறது. இந்த வசனத்திலே பாவமாகிய இருள் நீங்கி இரட்சிப்பாகிய வெளிச்சம் வருகிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் மிகவும் பயங்கரமான உபத்திரவமாகிய இருளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருந்து இப்பொழுது வெளிச்சத்தை காண்கிறது. உபத்திரவம் நீங்கியது. அவர்கள் சமாதானத்திற்குள்ளும் உண்மையான மகிழ்ச்சிக்குள்ளும் பிரவேசிக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். தேவனை துதிக்கும் நேரம் இதுதான். இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையின் காலம் முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பிய காலம். தொடர்ந்து 2ஆம் வசனம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இந்த வசனத்தில் தேவனே என் ரட்சிப்பு என்று சொல்லப்படுவது ஆச்சரியமான அர்த்தமுடையதாயிருக்கிறது. இங்கே தேவன் எனக்கு ரட்சிப்பை அருளினார் என்று சொல்லப்படவில்லை, தேவனே என் ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவரே நமக்கு ரட்சிப்பாகி விடுகிறார். இப்பொழுது ரட்சிப்பு என்பது அனுபவமாக இருப்பது போல அப்பொழுது இருக்கப் போவதில்லை. ரட்சிப்பு என்பது நபராயிருக்கிறது. அவர் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய யெகோவாவே, அவரே அவர்களின் ரட்சிப்பாக இருக்கப் போகிறார். அவர் அவ்விதமாக அவர்களுக்கு மாறிவிட்டதால் அவர்கள் அவரை துதிக்கிறார்கள். ரட்சிப்பின் சந்தோஷம் பெரியது. பிரியமானவர்களே, இந்த உலகம் கொடுக்க முடியாததும் உலகம் எடுக்க முடியாததுமான சந்தோஷம் கர்த்தருடைய ரட்சிப்பினாலே உண்டாகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நிலையான ரட்சிப்பு, நிலையான சந்தோஷம் இருக்கிறதா? ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஊற்றுகள் என்பது அபரீதமான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அவருடைய ரட்சிப்பு நம்முடைய இருதயத்திற்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. அவருடைய அரசாட்சியின் போது மிகுந்த மகிழ்ச்சி காணப்படும். அவருடையவர்கள் அவ்வாறு இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். நீங்களும் இப்பொழுதே மகிழ்ச்சியோடே காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மரணத்திற்கு பிறகல்ல, பரலோகத்திலே அல்ல, இன்றே இப்பொழுதே நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நம்மை மகிழ்ச்சி உள்ளதாக்கி தேவனை துதித்துக் கொண்டே இருக்க செய்ய வேண்டும். நாம் அவ்விதமான மகிழ்ச்சி உடையவர்களாக காணப்படாதவரை நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கப் போவதில்லை என்றே சொல்ல வேண்டும். இன்று நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? ஏசாயா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அக்காலத்திலே என்பது 1000 வருட அரசாட்சியின் ஒரு பகுதியை குறிக்கிறது. கர்த்தருடைய நாள் இருளான நாள். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒரு நாளை நாம் கணக்கிடும்பொழுது அதை சூரிய உதயத்திலிருந்து நாம் கணிக்கிறோம். ஆனால் யூதர்களின் நாளோ சூரிய அஸ்தமனத்தில் ஆரம்பமாகிறது. சங்கீதம் 30:5 பாருங்கள். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். 1000 வருட அரசாட்சி என்பது மகிழ்ச்சியான காலை பொழுதாகும். இதுவே ரட்சிப்பாகிய தேவனை துதிக்கிற நேரம். அது மட்டுமல்ல, அவர் சிருஷ்டிகர் என்ற காரணத்தினாலேயும் அவர் துதிக்கப்படுகிறார். அவருடைய செய்கைகள், மகத்துவமான கிரியைகள் ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கப்பட வேண்டும். அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அவருடைய கிரியைகள் என்பது அவருடைய சிருஷ்டிப்பை மாத்திரம் குறிக்கவில்லை, அவருடைய அத்தனை செயல்களையும் குறிப்பிடுகிறது. அக்காலத்திலே கர்த்தரை துதியுங்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள். இப்பொழுது ஏசாயா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். ஆம், கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவையும் 6 நாளிலே படைத்து தாம் படைத்தவற்றை பார்த்து நல்லது என்று கண்டார். அப்படியானால் தேவன் நல்லது என்று கூறுகிறவை நல்லதாகவே இருக்கிறது. நாமும் கூட தேவன் நல்லதாக படைத்தவற்றிற்காக, அவர் உண்டாக்கின ரட்சிப்பிற்காக அவரை துதிக்க வேண்டும். பாவம் இந்த உலக படைப்பை பாதித்திருந்தாலும் கூட
நாம் தேவனை அவருடைய நலமான சிருஷ்டிப்பிற்காக துதிக்க வேண்டும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல மனிதனுடைய பாவத்தினாலே இந்த உலகத்தின் இயற்கையானது சாபத்திற்குள்ளான போதும் கூட எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கவனித்தீர்களா? இப்பொழுதே இயற்கை இவ்வளவு அழகானதாக இருக்கும் என்றால் சாபம் நீக்கப்பட்ட பின்பு அது எவ்வளவு அழகுள்ளதாக மாறும் என்று கற்பனை செய்து பாருங்கள். பாடும் பறவைகள், அழகான மலர்கள், மரங்கள், இவை இன்னும் அதிகமான அழகை பெற்றுக்கொள்ளும். அந்த 1000 வருட அரசாட்சியிலே ஜனங்கள் இதற்காக தேவனை துதிப்பார்கள். நாமும் இன்றைய நாட்களிலே அவருடைய இரட்சிப்பினாலே மகிழ்ந்து அவரை துதிக்கிறோம். அது மட்டுமல்ல, சிருஷ்டிப்பை பார்த்தும் அவரை நாம் துதிக்க வேண்டும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்தில் இருப்பீர்கள் என்றால் மனிதனுடைய கரம்படாத இயற்கையை அடிக்கடி காணும் ஒரு கிருபை பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பிற்காக அவரை ஒவ்வொரு நாளும் காலையிலே துதியுங்கள். அதிகாலையிலே பறவை இனங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள். ஒருவேளை நாடு நகரங்களிலே இருக்கிறவர்களும் வானத்தை பார்க்கும் பொழுதும் நம்மை சுற்றியுள்ள இயற்கையை பார்க்கும் பொழுதும் ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது. ஏசாயா 12 அதிகாரம் 6 வசனம், சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இங்கே மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள் மிக்க சத்தத்துடன் மகிழ்வுடன் தேவனை கெம்பீரித்து துதிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலுயா சொல்லுவது இந்த ஏழையான மனிதர்களுக்கு இயலும். அதை அவர்கள் தேவனுக்கு முழுமையாக செலுத்தி அவரை துதிக்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான ஐயா, அம்மா, நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டதாக சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் அர்ப்பணிப்பின் முழு அர்த்தத்தையும் அறியாமல் காணப்படுகிறோம். இஸ்ரவேல் மக்கள் அந்த மகிமையான நாளிலே அர்ப்பணிப்பின் முழு அர்த்தத்தையும் அறிந்தவர்களாக காணப்படுவார்கள். அங்கே தேவனே பெரியவராயிருப்பார். இதனைத் தொடர்ந்து நாம் ஏசாயா 13 அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருவோம். இந்த 13 அதிகாரத்திலிருந்து ஒரு புதிய பிரிவிற்குள்ளே நுழைகிறோம். இது 12 அதிகாரத்திலிருந்து முற்றும் வேறுபட்ட ஒரு பகுதியாய் ஆரம்பமாகிறது. ஏசாயா 13 அதிகாரத்திலிருந்து 23 அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே இஸ்ரவேலை சுற்றியுள்ள 9 நாடுகளின் மீதான பாரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. பொதுவாக பாரம் என்ற வார்த்தை நாம் சுமக்கிற சுமையை குறிக்கின்றது. இங்கே பாரம் என்று சொல்லப்படுவது இந்த 9 நாடுகள் மீதான தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய பாரத்தை குறிக்கிறது. நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ற வார்த்தைக்கு பதிலாக பாரம் என்ற சொல்லை பயன்படுத்துவது ஒரு தெளிவான அர்த்தத்தை கொடுக்கிறதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதிலே கூறப்படுகின்ற அநேக தீர்க்க தரிசனமான நியாய தீர்ப்புகள் அந்த நாடுகள் மீது வந்து நிறைவேறிவிட்டன என்பதே இந்த பகுதியை மிகவும் சிறப்புக்குரிய பகுதியாக மாற்றுகிறது. இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனங்கள் வரலாறாக மாறிவிட்டன. இந்த 9 நாடுகளும் இஸ்ரவேல் தேசத்தோடு கூட ஏதாவது ஒரு விதத்திலே தொடர்புடையதாக காணப்பட்டன. இந்த நாடுகளில் பெரும்பாலானவை இஸ்ரவேலின் எல்லையிலும் சில நாடுகள் மிக அருகிலும் இருந்தவை. இஸ்ரவேல் தேசம் இவர்களுடைய கரங்களிலே மிக்க துன்பத்தை அனுபவித்தது. இஸ்ரவேல் இன்றும் துன்புறுகிறது. இனிமேலும் எதிர்காலத்திலும் இது துன்பத்தை அனுபவிக்கும். இந்த அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கின்ற பெயர்கள் வித்தியாசமானதாகவும் அறிமுகமானதாகவும் காணப்படுகிறதை நீங்கள் அறிய முடியும். எகிப்து அதில் ஒன்று. இந்த தீர்க்க தரிசனங்களில் அதிகமானவை நிறைவேறிவிட்டன. இன்னும் சில நிறைவேற வேண்டியவையும் இதில் உண்டு. இதனாலே இந்த 11 அதிகாரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த பகுதியிலே அசீரியர்களை பற்றி சொல்லப்படவில்லை. பாபிலோனின் தலைமையில் உள்ள நாடுகள் அந்த இடத்தை பெறுகிறது. பாபிலோனே இஸ்ரவேலை துன்புறுத்துகிற நாடாக இங்கே காணப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட செய்திகளை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அது பாதிப்பையே கொடுக்கும். இதன் மூலமாக அவர்கள் நண்பர்களையோ மக்களின் அபிமானத்தையோ பெற முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை இழந்தே போவார்கள். ஆனாலும் தீர்க்கதரிசிகள் மக்களின் நன்மதிப்பையும் புகழையும் பெரும் போட்டியிலே நிறுத்தப்படவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். இங்கே கூறப்படுவதிலே பாபிலோனே முதலாவது பாரம்.
பாபிலோன் என்ற நகரமே இங்கே முக்கிய இடத்தை பெறுகிறது. ஏசாயாவின் நாட்களிலே பாபிலோன் ஒரு முக்கியத்துவமற்ற நகரமாக விளங்கிற்று. பாபிலோன் உலக வரலாற்றிலே வல்லரசாக அப்பொழுது ஆகவில்லை. இது கூறப்பட்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகே அது வல்லரசாக மாறியது. அதே வேளையிலே பாபிலோன் ஒரு தேசமாக உருவாகும் முன்னரே தேவன் அதன் மீதும் நியாய தீர்ப்பை கூறிவிட்டார். இந்த புதிய பிரிவு 9 நாடுகள் மீதான பாரத்தோடு முடிவடையாமல் 28ஆம் அதிகாரம் முதல் 33ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே கூறப்படும் 6 ஐயோக்களால் தொடர்கிறது. இதற்கு பிறகு புயலுக்கு பின் அமைதியைப் போல ஆசீர்வாதத்தோடு இந்த பகுதி முடிவடைகிறதை ஏசாயா 34 மற்றும் 35ஆம் அதிகாரங்களிலே நாம் காண முடியும். இந்த அதிகாரங்களிலே நீங்கள் மீண்டும் 1000 வருட அரசாட்சியை பற்றியதான குறிப்புகளையும் பார்க்கலாம். நாம் தியானிக்க இருக்கிற 13ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய நாளில் பாபிலோனுக்கு வரும் தண்டனை குறித்து பார்க்கிறோம். மகா உபத்திரவத்தின் இறுதியான நிறைவேறுதலை இது எதிர்பார்த்து கூறுகிறது. வாசிக்கிறேன். ஏசாயா 13:1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். இந்த 13ஆம் அதிகாரத்திலும் அதே போல 14ஆம் அதிகாரத்திலும் பாபிலோன் நகரத்தை பற்றி பார்க்கிறோம். பழங்கால வரலாற்றிலே இந்த நகரமும் ஒரு முக்கியமான நகரமாக விளங்கிற்று. இந்த பாபிலோனே முதலாவது வல்லரசாக விளங்கிற்று என்று தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். நேபுகாத் நேச்சாரே முதலாம் வல்லரசாகிய பாபிலோனின் முக்கியமான அரசனாக காணப்பட்டான். பாபிலோன் நகரம் பின் நாட்களிலேயும் மீண்டும் கட்டப்படும். பாபிலோன் என்பது பாபேல் கோபுரம் காணப்பட்டது போல தேவனுக்கு எதிரான கூட்டானதொரு கலகத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. பாபேல் கோபுரத்தில் ஆரம்பித்த கலகம் முடிவுறுகிறதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 17 மற்றும் 18ஆம் அதிகாரங்களிலே நாம் பார்க்கலாம். இங்கே மத ரீதியான பாபிலோனையும் அரசியல் ரீதியான பாபிலோனையும் பார்க்கலாம். இது உலகை ஆளுகை செய்யும். மகா உபத்திரவ காலத்திலே பாபிலோன் தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே விழுந்து போகும். 3ஆம் வசனம். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன். என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன். அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார். இங்கே பரிசுத்தமாக்கினவர்களுக்கு என்று சொல்லப்படுவதை கவனியுங்கள். இதற்கு ஒரு குறிப்பிட்ட நபரால் குறிப்பிட்ட காரணத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகும். மேலும் வசனத்திலே என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன் என்று தேவன் கூறுகிறார். அதாவது தேவன் பாபிலோனை ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே பிரித்தெடுத்து வைத்தார். அருமையானவர்களே, அசீரியாவையும் தேவன் இவ்விதமாகவே செய்தார். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் இவ்விதம் கூறுகிறார். கவனியுங்கள். என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். தேவன் அசீரியாவை தன்னுடைய ஜனங்களை தண்டிக்கும்படி பயன்படுத்தினார். பிறகு அசீரியாவை தேவன் தண்டித்தார். இதே காரியத்தையே தேவன் பாபிலோனுக்கும் செய்ய போகிறார். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுகிற எதுவானாலும் பரிசுத்தமாக்கப்பட்டதாக இருக்க முடியும். அசீரியாவும் பாபிலோனும் இஸ்ரவேலை தண்டிப்பதற்காக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருந்தது. அவருடைய கரத்திலே ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அவர்கள் எல்லாரும் கருவிகளாயிருந்தார்கள். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இரைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இரைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த ராணுவத்தை லக்கம் பார்க்கிறார். நாம் முந்தின வசனத்திலே பரிசுத்தமாக்கினவர்கள் யார் என்று பார்த்தோம். அதனையே இந்த வசனம் விளக்கமாக கூறுகிறது. அசீரியர் வட இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக வந்து அதை கைப்பற்றி சிறைப்பிடித்து சென்றது போல பாபிலோன் யூதாவிற்கு எதிராக வந்து சிறைப்பிடிக்கும் என்று இங்கே விளக்கப்படுகிறது. இப்பொழுது 5ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தையெல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. பாபிலோனியர்கள் அவருடைய கோபத்தின் ஆயுதங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறார்கள். தேவன் யாரையும் எவரையும் தம்முடைய ஜனங்களை திருப்புகிறதற்காக பயன்படுத்த முடியும்.
நாம் எதிராளிகளை நோக்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏசாயா 13:6 அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். இது இப்பொழுதுள்ள காலத்தை எல்லாம் தாண்டி மகா உபத்திரவத்தின் நாளை பற்றி கூறப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். எவ்வளவு கொடிதான நாளாக அது இருக்கிறது என்று இந்த வசனத்திலே கவனித்து பாருங்கள். ஏசாயா 13:7-9 கவனியுங்கள். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். அவர்கள் திகிலடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். இதோ, தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. மகா உபத்திரவத்தின் நாட்களிலே தேவன் மறுபடியுமாக ஒரு தேசத்தை பயன்படுத்தி தன்னுடைய மக்களை தண்டிக்கப் போகிறார். முன்பு பாபிலோனை கொண்டு தண்டித்தது போல மீண்டும் தண்டிக்க இருக்கிறார். இங்கே மகா உபத்திரவத்தின் நாட்கள் பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அவ்வளவு வேதனையானது. கர்த்தருடைய நாள் இந்த வேதனையோடேயே ஆரம்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வருகிற வசனம் இது மகா உபத்திரவத்தின் நாட்களை பற்றித்தான் சொல்லுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. பாருங்கள், 10 வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். மகா உபத்திரவத்தின் நாட்களில் நடக்கும் சம்பவங்களில் ஒன்றை இங்கே பார்க்கிறோம். மத்தேயு 24:29 இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று கூறுகிறார். இதேபோல வெளிப்படுத்தின விசேஷம் 8:12 பாருங்கள். 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசமில்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 13:11 பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். பாவத்தின் நிமித்தம் உலகத்தை நான் தண்டித்து என்று கர்த்தர் சொல்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே பாவம் நிறைந்ததாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது தேவனுடைய நியாய தீர்ப்பை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. ஏசாயா 13:12 புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தபோது அது உங்களுடைய என்னுடைய மதிப்பை மிகவும் உயர்த்தியது. நம்மை அபூர்வமானவர்களாக்கிவிட்டார். தொடர்ந்து 13-16 வரை உள்ள வசனங்களில் மகா உபத்திரவத்தின் நாட்களிலே உலகம் முழுவதும் அழிவான சூழ்நிலைகள் காணப்படும் என்று சொல்லப்படுவதை இங்கே பார்க்கலாம். எனவே மாம்சமானவன் பிழைப்பதில்லை. மீதியானவர்களையே தேவன் தமக்காக காத்துக்கொள்வார். மற்றவர்கள் நிலைத்திருப்பதில்லை. இப்பொழுது ஏசாயா 13:17 பாருங்கள். இதோ, நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும். இந்த மேதியர்கள் யார்? மேதியர், பெர்சியர் போன்றவர்கள் இணைந்து பாபிலோனை தோற்கடித்து பிடிப்பார்கள். தேவன் அசீரியாவை தண்டித்தது போல பாபிலோனையும் தண்டிக்கிறார். பாபிலோனை தண்டிப்பது வெகு சீக்கிரத்திலே நடக்கும் என்று ஏசாயா உரைக்கிறார். பாபிலோனை தோற்கடிக்கப் போகிறவர்களையே ஏசாயா மேதியர் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் நடக்கப் போகும் அத்தனை காரியங்களையும் தெளிவாய் சொன்னார். அப்படியே காரியங்கள் நடைபெற்றது, இன்னமும் நடைபெறப் போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் வேத வசனங்களை வாசிக்கிற நாம் அவருடைய நாளுக்காக ஆயத்தப்படுவோமா? அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? வாருங்கள் சற்றே திரும்பி பார்ப்போமா? அக்காலத்திலே என்பது மகா உபத்திரவ காலத்தின் துவக்கத்தையும் தொடர்ந்து
இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தையும் குறிக்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நம்மை மகிழ்ச்சி உள்ளவர்களாக்கி தேவனை துதித்து கொண்டே இருக்க செய்ய வேண்டும். யூதர்களின் நாள் சூரிய அஸ்தமனத்தில் ஆரம்பமாகிறது. நாம் தேவன் படைத்த சிருஷ்டிப்புக்காகவும் அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காகவும் நாம் அவரை துதிக்க வேண்டும். பாரம் என்ற வார்த்தை தேவனுடைய நியாயத்தீர்ப்பாகிய பாரத்தை குறிக்கிறது. தேவன் யாரையும் எவரையும் தம்முடைய ஜனங்களை திருப்புகிறதற்காக பயன்படுத்த முடியும். அப்பொழுது நாம் எதிராளிகளை நோக்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள அன்புடன் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகிப் போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எரேமியா 30:19 பின்பாகம்.